வணக்கம் மக்களே, சொல்லமாட்ட குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் மெனு சோயா சாதம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு பசங்களுக்கு தேவையான அளவு செய்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். சோயா வந்து சுடுதண்ணியில் போட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பசங்களுக்கு என்பது ஒரு டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயமும் தக்காளியும் ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சிக்கணும். அந்த வெங்காயம் வந்து அது கூட நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளவங்க, இல்லாதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 2 பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இது நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டால் தான் வதக்கிற அளவு தான் இந்த பிரியாணியோட வாசனை நல்லாயிருக்கும். நம்ம பச்சை பாதியிலே நம்ம சில பேர் சீக்கிரம் செய்கிறோம், பசங்களுக்கு டைம் ஆகிடுதுன்றதுக்காக வதக்காமலாம் வந்து இதில் அரிசியெல்லாம் போட்டு மூடிடக்கூடாது. சில பேர் விவரம் தெரியாமல் பண்ணிட்டோம், அதுமாரி பண்ணக்கூடாது. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். பசங்க வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா அரிஞ்சு போட்டாலே தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுட்ருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி போடும்போது எதையும் எடுத்து போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. பசங்களுக்கு ஹெல்த்தியானது, உடம்புக்கு நல்லது. இது சோயாவுமே நல்லது உடம்புக்கு. நீங்கள் நல்லா இதுமாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வாசனை போகிற வரையும். தக்காளி பெரிய தக்காளி தேவையில்லை, இதுக்கு சின்ன தக்காளியே போடுங்க. ஏன்னா வந்து பெரிய தக்காளி போட்டால் தக்காளி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி தயிர் ஆட் பண்ணணும். நீங்கள் தயிர் இல்லாதவங்க நீங்கள் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். 1 கப் ரைஸ் போடுறீங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றுவீங்களா, அதுக்கு பதில் 1 கப்பு தேங்காய் பால் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கல் உப்பு இதில் தேவையான அளவு போட்டுக்கோங்க. பசங்கன்றதுனால ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, டக்குன்னு உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்ச சோயாவையும் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா வதக்குங்க. சோயா சாதம்னாலே பசங்க இது நல்லா பார்க்குறதுக்கு நமக்கு இந்த சிக்கன் ஞாபகத்தில் சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். என்னதான் டெய்லி என்ன ரெமெடி செய்யணுன்னே தெரியலன்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் இந்தமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, நான் வந்து வதக்கக்குள்ளேயே கொத்தமல்லி போட்டுருவேன். காரமிளகாத்தூள் வந்து இதில் காரம் பத்தலைன்றதுனால நான் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் வந்து வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. காரம் சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் கொஞ்சம் வரமிளகாத்தூள் இதுமாரி போடுங்க. சாப்பிடாத பசங்களாக இருந்தால் இந்த பச்சை மிளகாயோட நிறுத்திக்கோங்க. கொத்தமல்லி நாங்கள் வதக்கக்குள்ளேயே போட்டு நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவேன். சில பேர் இறக்கும்போது போடுவாங்க, உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். 1 கப் பிரியாணி ரைஸ் நான் கழுவி வச்சுருந்தேன், அதை போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் கம்பல்சரி பிரியாணி ரைஸ் இல்லை சீரக சம்பா அரிசி, இது 2 தான் போடணும். வீட்டில் நம்ம சாதம் வடிக்கிற அரிசி இருக்கலாம், அது போடக்கூடாது. அது போட்டால் அந்தளவு டேஸ்ட்டு கொடுக்காது. இது போட்டால் தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணி மாதிரி. இது நான் 1 கப் போட்டதுனால 2 கப் தண்ணி ஊற்றுறேன். 2 கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு நான் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டதில் காரம் உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வாயில் வச்சு பாருங்கள். காரம் பத்தலைன்னா அப்போ நீங்கள் வரமிளகாத்தூள் போடுங்க. எனக்கு வந்து தெரியும், நான் எப்பயுமே செஞ்சு பழகிருக்கேன்ல, அதனால் வந்து நான் பத்தலைன்ட்டு லைட்டாக நான் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணேன். இதுதான் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் மெனு. இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்க வத்தல், அப்பளம், வடகம் எது வேணாலும் செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.